ஸ்ரீ தேவி பாகவதம் 27ஆம் பகுதி. காங்கேயன் பிறந்த கதை. முனிவர்களே, சந்தனு மகாராஜா ஒரு நாள் வேட்டையாடச் சென்றபோது கங்கை கரையோரமாக சென்றான். அப்போது கங்காதேவி அழகிய பெண்ணுரு எடுத்து அவனுக்கு எதிராக வந்தாள். அவளின் பேரழகை விரும்பிய சந்தனு அவளை மோகத்துடன் பார்த்தான். தந்தை சொன்ன பெண் இவளாகத்தான் இருக்கும் என்று நினைத்தான். கங்காதேவி முன் பிரம்மதேவரின் சபையில் தன்னை மோகிதௌதவன் இவன்தான் என்பதை அறிந்து மகிழ்ந்தாள். மன்னவனே, நான் உன்னை யாரென்று தெரிந்து கொண்டேன். இருப்பினும் எனது 2 நிபந்தனைகளை ஏற்றால்தான் நான் உன்னை மணப்பேன். நான் தான் கங்காதேவி. உன்னை நானும் என்னை நீயும் பிரம்ம சபையில் நேசித்தோம். இருப்பினும் நீ நான் நல்லதை செய்தாலும் தீயதை செய்தாலும் தடுக்கக்கூடாது. என்னுடன் கோபமான வார்த்தைகளை பேசக்கூடாது. தவறி பேசினால் நான் உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்றாள். அதனை ஏற்ற சந்தனு மன்னன் அவளை அரண்மனைக்கு அழைத்து சென்று விதிப்படி திருமணம் செய்து பெருமகிழ்வுடன் வாழ்ந்து வந்தான். அதன் பின் அவள் கர்ப்பமாகி முதலாவது மகவை பெற்றதும் அவள் அதை கொண்டு சென்று கங்கையில் விட்டாள். இவ்வாறு 7 வசுக்களை பெற்ற கங்காதேவி அவற்றை கங்கையில் விட்டாள். அதனால் சந்தனு பெரும் கோபம் கொண்ட போதும் அவளின் மீதிருந்த மோகத்தால் அவளை கேட்காது மனதுள் பெரும் துன்பப்பட்டு கொண்டிருந்தான். அவ்வாறு அவள் பிறக்கும் பிள்ளைகளை கங்கையில் விட்டால் தனது வம்சம் அழிந்துவிடும் என்று கலங்கினான். அப்போது 8வது பிள்ளை பிறந்தது. அதை கங்கையில் விடுவதற்காக அவள் எடுத்து சென்ற போது சந்தனு மன்னன் வெக்க ரோஷம் பாராது அவளின் காலில் விழுந்து வணங்கி மன்றாடினான். அதை கவனத்தில் கொள்ளாத அவள் பிள்ளையை தூக்கி கொண்டு சென்றாள். அதனால் மிக்க கோபம் கொண்ட சந்தனு கூறினான், பாதகியே, ஈவு இரக்கமின்றி பெற்ற பிள்ளைகளை உடனுக்குடன் கங்கையில் போடுகிறாய். உனக்கு புத்திர பாசம் இல்லையா? பிள்ளைகளை நான் கொஞ்சி விளையாடுவது கூட உனக்கு விருப்பமில்லையா? 8வது பிள்ளையையும் கங்கையில் இட்டால் எனது வம்சம் எப்படி வளரும் என்று கோபித்தான். மன்னனே, இவற்றை முன்பு நான் கூறிய போது சம்மதித்தீர்கள். நான் பெற்ற சாபத்தின் மூலம் மனித பிறப்பெடுத்தேன். வசிஷ்ட முனிவரின் காமதேனு பசுவை திருடியமையால் மனிதராக பிறக்கும்படி வசிஷ்ட முனிவர் சாபமிட்டார். வசுக்கள் என்னும் 8 வசுக்கள் தமது குறையை கூறி தம்மை பிள்ளைகளாக ஏற்கும்படி இறந்தமையால் அவர்களுக்கு தாயானேன். அவர்களை சாபத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே பிறந்ததும் அவர்களை கங்கையில் இட்டேன். அவர்களுக்கு 1 வருடத்தின் பின் சாப விமோசனம் கிடைக்கும். 8வது வசுவுக்கு நெடுங்காலம் மனிதனாக வாழும்படி வசிஷ்ட முனிவர் சாபமிட்டார். அதனால் இதை கங்கையில் போட மாட்டேன். நிபந்தனைகளை மீறிய உம்முடன் இனி வாழ முடியாது. அதனால் குழந்தையையும் கொண்டு செல்கிறேன். உரிய வேளை உம்மிடம் ஒப்படைப்பேன். அவன் சில காலம் உமக்கு புத்திரனாக இருப்பான். அவன் மாவீரனாக விளங்குவான். இவன் கங்கைக்கு பிறந்தமையால் காங்கேயன் என்ற பெயர் பெற்று வீர சூரனாக திகழ்வான் என்று கூறிவிட்டு கங்காதேவி காங்கேயனுடன் சென்று விட்டாள். மனைவியையும் மகனையும் பிரிந்த துயரத்துடன் சந்தனு மகாராஜா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கங்கை கரையில் உள்ள காட்டிற்கு வேட்டையாடச் சென்றபோது நதிக்கரையில் ஒரு சிறுவன் நின்று வில்வித்தை பயின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் சந்தனுவிற்கு தனது மகனின் நினைவு வந்தது. அப்போது கங்காதேவி பெண்ணுருவில் அங்கே வந்தாள். அவளை கண்ட சந்தனு மிக்க மகிழ்வுடன் அவளின் அருகே சென்றார். பிரியமான நாதரே, இவன்தான் உமது மகன் காங்கேயன். அவன் வசிஷ்ட முனிவரிடம் கல்வியையும் கலைகளையும் கற்று நிபுணனாகி விட்டான். அவனை அழைத்து செல்லலாம் என்று கூறிவிட்டு மறைந்து போனாள். தனது மகனை கண்ட சந்தனு முத்தமிட்டு அளவில்லாத ஆனந்தத்துடன் அவனை அரண்மனைக்கு அழைத்து சென்றார் என்று கூறி திருத்தினார் சூத முனிவர். 27ஆம் பகுதி நிறைவடைந்தது.